ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு காணொளியினூடாக சந்தித்திருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த உலக நாடுகள்ல தான் ஏற்கனவே இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் அதிகளவாக நடக்கும். இப்போது இதற்கெல்லாம் போட்டியாக இலங்கையிலும் துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புபட்டவர்கள் மீதுதான் இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றனவா அல்லது முன்பகை காரணமாகத்தான் நடத்தப்படுகின்றனவா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொழும்பு கொட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் நடைபெற்றிருக்கிறது. துப்பாக்கி பிரயோகத்தில் 43 வயதான ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் வீதியால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பின்னால் அதுவும் பின்பக்கமாக அண்மை குறுகிய தூரத்தில் இருந்துதான் அந்த துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டிருக்கிறது. அருகில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காணொளி காட்சிகள் மூலமாக திடுக்கிடக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த குற்றவியல் கும்பலாக இருந்திருக்கக்கூடிய பாலச்சந்திரன் புஷ்பராஜா என்று சொல்லப்படுகின்ற புகுடு கண்ணாவினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் தான் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான காரணங்கள் இதுவரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. இருந்தாலும் கூட இந்த கொலையோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை நாட்களாக நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் தான் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாளும் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தில் சந்தேக நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்தை குறிவைத்து தங்களுடைய வேலைப்பாடுகளை முன்னகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, யாழ்ப்பாணத்திலிருந்து அண்டை நாடான இந்தியாவுக்கு தப்பி செல்கின்ற நோக்கத்தில் தான் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கொட்டாஞ்சேரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள் என்ற சந்தேகத்தினுடைய அடிப்படையில் அங்கு துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தங்களுடைய காரை கொண்டும் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்ற நபர் மீது ஏற்றி சென்ற காட்சிகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் துப்பாக்கி பிரயோகத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற அந்த சொகுசு மகளூந்தையும் அவர்கள் கொழும்பிலேயே விட்டு சென்றிருப்பதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது தொடர்ச்சியாக இன்னொரு நிறுவனத்திடமிருந்து அவர் கார் ஒன்றை வாடகைக்கு பெற்று அந்த காரில் குறித்த மூவரும் அதுவும் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் அந்த சந்தேக நபருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணும் அந்த காரில் தப்பி சென்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக மானிப்பாயில் அந்த சந்தேக நபர்களை வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் மாட்டிக்கொண்டதற்கான ஒரு காரணமாக சொல்லப்படுவது அந்த காரில் தங்களுடைய இந்த ஏசி வேலை செய்யல அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருத்த வேலை காரணமாக அந்த காரை அவர்கள் திருத்துகின்ற இடத்திற்கு கொண்டு சென்றதற்கு பிற்பாடுதான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அந்த மூவரையும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாது இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தினுடைய அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது கைது செய்யப்பட்டவர்களுடைய வயதை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அன்னளவாக 18 வயதிற்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது இந்த கைது நடவடிக்கைகள்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இன்னொருவர் இன்றைய நாள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஒரு இந்த கார் விற்பனை செய்கின்ற ஒரு நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் அதே போல இந்த வாள்களோடு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது ஒரு தொகையான பணத்தையும் அவர்கள் கைது செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இந்த கொட்டாஞ்சேனையினுடைய துப்பாக்கி பிரயோகத்திற்கு ஏனையவர்களும் உதவி புரிந்திருப்பார்கள் என்ற சந்தேகத்தினுடைய அடிப்படையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக விசாரணைகளை ஆரம்பித்தபடி இருக்கிறார்கள். நீங்களும் தொடர்ச்சியாக உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளலாம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எங்களுடைய யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.